இப்போ படைத்தலைவன் கூட ஒரு படம் ஒன்று வந்தது. ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட முதல் நாள் 1.25 கோடி, 2வது நாள் 1.5 கோடிலாம் ஒரு நம்பர் சொல்றாங்க அது. 1.5 லட்சமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக அது கோடிங்கிறதெல்லாம் ஒரு கற்பனையான அல்லது வந்து அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்காக பரப்பப்பட்ட தகவலாக தான் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் படைத்தலைவன்கிறது வணிக ரீதியில் தோல்வி படம் அப்படின்னு சொல்ல முடியாது. மக்களால் கண்டுகொள்ளப்படாத படங்களில் அதுவும் ஒரு படம். இதுதான் உண்மை. நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயகாந்துக்கு 2 பசங்க, 2 பேரும், ஒருத்தர் அரசியல் ஒருத்தர் சினிமா அப்படிங்கிறது அவங்க அந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அந்த பையனை வந்து இவங்க சரியாக லான்ச் பண்ண தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சண்முக பாண்டியன் இன்னுமே வந்து டேக் ஆஃப் ஆகாமல் இருப்பதற்கு அதுதான் காரணம். என்ன விஜயகாந்த் இருக்கும்போதே இவர் சில படங்கள்ல எல்லாம் நடித்தார். அது எதுவுமே சொல்லிக்கிற மாதிரியான படங்கள் இல்லை. நீங்கள் உங்கள் பையனை வந்து சரியாக லான்ச் பண்ணணும்னு நினச்சிருந்தா ஒரு பெரிய டைரக்டருடைய இயக்கத்தில் ஒரு நல்ல கதையில் நீங்களே ஒரு பல கோடி செலவு தயாரித்து பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் ஒரு 10 படம் பண்ணி முடிச்சிருப்பார்.